இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் இன்ஜினை யூஸ் பண்ணி குட்டி RX 100 பைக் தாங்க மேக் பண்ண போறோம். வாங்க எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்ஜினை வந்து நமக்கு தேவையான பொசிஷன்ல வந்து இப்ப கரெக்ட்டா வச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம பைக்குக்கான சேஸ் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு பழைய பைக்ல இருந்து நமக்கு தேவையான அளவு சேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த சேஸ்ல ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மாட்ட வேண்டியது இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் மாட்டி எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் 2 போர்க்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம சேஸ்க்கு உள்ள விட்டு போல்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்குவோம். அடுத்த ஸ்கூட்டரோட ஒரு ஃப்ரண்ட் வீல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை ஆக்சில் போல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபோர்க்கில் வச்சு ஃபிட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பார்ட்டை நம்ம இன்ஜினுக்கு நேராக கரெக்டாக பொசிஷனாக வச்சுக்குவோம். ஓகே, நம்ம பைக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரப்போகுது. அதாவது ஒரு 3 அடி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த சேஸை வந்து நம்ம இன்ஜின் கூட வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக 1.5 ஸ்கொயர் டிப்பு 1 அடியில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேஸில் இந்த இடத்துல வச்சு வெல்டு பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் 1 அடியில் 1 இன்ச்சு ஸ்கொயர் டிப்பு பாசிபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை ஒன்றா சேர்த்து வெல்டு பண்ணிக்குவோம். இப்போ 10 mmல 2 போல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம பாசிபிளில் ரெடி பண்ண பீஸில் இந்த கார்னரில் ஒன்று வச்சு வெல்டு பண்ணிக்குவோம். அதே மாதிரி இன்னொரு போல்ட்டை அந்த கார்னரில் வச்சு வெல்டு பண்ணிக்குவோம். இப்போ எதுக்கு இந்த மாதிரி பார்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா, நம்ம ஸ்கூட்டரோட இன்ஜினில் இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து இருக்குது. இப்போ அந்த ஹோல்ஸில் இதை வச்சு மாட்ட போகிறோம். அதாவது இந்த 2 போல்ட் வச்சு வெல்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2 போல்ட்டையும் அந்த ஹோல்ஸ்குள்ளே மாட்டி நம்ம அப்படியே சேஸில் வச்சு வெல்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெல்டு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பீஸு, அது வந்து நம்ம பைக்கில் உட்காந்து ட்ரைவ் பண்ணும்போது நம்ம காலில் இடிக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன் வந்து இதில் பண்ண போகிறோம். இப்போ அந்த சேஸை எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஓகே, நம்ம ஃப்ரேம் வந்து நமக்கு ஏற்ற அளவில் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியில் வந்து சீட்டை ஃபிட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல வந்து வெல்டு அடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்படி வெல்டு அடிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பார்ட்டை இந்த மாதிரி வச்சு அப்படியே வெல்டு அடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் லைட்டாக கட் பண்ணி இப்படியே வளைச்சி விட்டுக்கணும். இப்போ நம்ம வெல்டிங் பண்ண இந்த பார்ட்டை இந்த இடத்துல கிராஸாக கட் பண்ணி இதை ஃப்ளாட்டாக வளைக்க போகிறோம். இப்போ பெண்ட் பண்ண சைடு 2 சைடும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெல்டு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரேம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 இரும்பு பைப்பை வந்து கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சு வெல்டு பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரேமோட அந்த சாக் ஆப்சர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃப்ரேமில் இந்த இடத்துல வச்சு வெல்டு பண்ணிக்குவோம். இப்போ அந்த சாக் ஆப்சரை நம்ம போல்டுக்குள்ளே மாட்டி நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், நம்ம வண்டிக்கான சேஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பைக்குக்கு வந்து சீட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பழைய பைக்கில் வந்து ஒரு டேங்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் டேங்கு, அதை வந்து மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் பிளேட் பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சீட்டு ஃபிட் பண்ணுற இடத்துல வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு நேராக ஸ்கேலை வச்சு கோடை போட்டு நமக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, நமக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லக்கில் இதை வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை 2 பாதையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண 2 பீஸையும் நம்ம சேஸில் இந்த இடத்துல வச்சு வெல்டு பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம வெல்டு பண்ண 2 இரும்பு பட்டையிலையும் 2 ஹோல்ஸ் வந்து சென்டராக பார்த்து போட்டுக்குவோம். இப்போ இந்த பிளைவுட் பீஸை நம்ம சேஸ்க்கு நேராக வச்சு அந்த 2 ஹோல்ஸ்லையும் 2 மார்க் வந்து பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மார்க் பண்ண 2 இடத்துலையும் 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்குவோம். அடுத்த 2 போல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம பிளைவுட்டில் போட்ட 2 ஹோல்ஸுக்கு நேராக இன்சர்ட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளைவுட்டில் சீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பழைய பைக்லேருந்து ஒரு ஸ்பாஞ்சு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நமக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ கட் பண்ண பீஸை நம்ம கடையில் கொடுத்து சீட் கவர் போட்டு எடுத்துக்குவோம்.
ஓகே, இப்போ சீட்டை வந்து நம்ம கடையில் கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் 2 போல்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த போல்ட்டை கரெக்டாக அந்த ஹோல்ஸில் உட்கார்ற மாதிரி மாட்டிக்குவோம். ஓகே, கரெக்டாக உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பைக்குக்கு ஃப்ரண்டில் மர்க்காடு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் உள்ள மர்க்காடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படியே மாட்ட முடியாது, அதனால கொஞ்சம் தேவையான அளவு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, சூப்பராகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த மர்க்காடை நம்ம ஃப்ரண்டில் வச்சு நட்டை போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம பைக்குக்கு வந்து பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இரும்பு பிளேட்டில் கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இப்போ நம்ம ரெடி பண்ண கிளாம்பில் கரெக்டாக பேட்டரி வந்து ஃபிட் ஆகுது. ஸோ அதனால் இந்த கிளாம்பை வந்து நம்ம சேஸில் இந்த இடத்துல வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம பைக்குக்கான ஹெட்லைட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம போர்க்குக்குள்ளே வந்து மாட்டிக்குவோம். அடுத்தா RX 100 பைக் மீட்ரு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த இடத்துல வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பைக்குக்குள்ளே புட் ரெஸ்ட்டும் ஸ்டாண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பீஸை இந்த சைடு வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக புட் ரெஸ்ட்டை அந்த சைடு ஒன்று வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு பைக்கோட ஹேண்டில் பார் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்த நேரமாக என்னன்னு தெரிலங்க, மழை கொட்டுன்னு கொட்டுது. ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய வேலை நமக்கு கிட்டத்தட்ட 10-15 நாளுக்கு மேலே இழுத்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 99% வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோவில் வந்து ஒரு சில விஷயம் வந்து காட்டலாம். அது என்னன்னா, நமக்கு இந்த பிரேக் கேபிள், அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள் இதெல்லாம் வந்து மாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சாவி வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பைக் வந்து செல்ஃப் ஸ்டார்ட், அதனால அதுக்கான சுவிட்சு, அதுக்கப்புறம் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சில ஒயரிங் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வீடியோவில் காமிச்சா கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால காமிக்கல. இப்போ மீதி அந்த 1% ஒர்க் என்னன்னா, நம்ம பைக்குக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணணும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு, டேங்கு இதெல்லாம் தனித்தனியாக கழட்டி நம்ம பெயிண்டிங் பண்ணிக்குவோம். ஓகே, பெயிண்டிங்கெல்லாம் பக்காவாக அடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே நட்டை போட்டு ரைட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் கடையில் போய் ஒரு சில ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நம்ம டேங்கில் வந்து ஒட்டிக்குவோம். வண்டியோட 100% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த அளவு தான் இருக்கு. இது எந்த அளவு குட்டியான பைக்னா, இப்போ இந்த பைக்கை தள்ளி வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம பெட்ரோலை ஊற்றி நம்ம வண்டியோட ஃபுல் டெஸ்ட்டே வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆஃப் ரோட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டியை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு ஓடுது, எது பிடிங்கிட்டு போகுது எதுன்னு தெரியல. ஓட்டி பார்த்தா நமக்கு வந்து தெரியும். ஆனால் உட்கார்றதுக்குமே ஒரு மினி பைக்கில் உட்கார மாதிரியே இல்லைங்க. நல்லா ஃப்ரீயாகவே கம்ஃபர்டபுளாக அந்த கால்லாம் வைக்கிற மாதிரி சூப்பராகவே இருக்குது. நம்ம இப்போ சாவியை போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம செல்ஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம். அதை அமைக்கி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு போல், செல்ஃபில் எடுக்கல. இப்போ நம்ம சைடில் கிக்கர் இருக்குது, அதை அடிச்சு எடுத்து பார்ப்போம். அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அடைச்சி வர மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா பெட்ரோல் ஆன் பண்ணுங்க. பெட்ரோல் ஆன் பண்ணுங்க. பிரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வச்ச இடத்துல நிற்கிது. என்ன அப்படிங்கிற பாசியாக இருக்கனால நல்லா ஸ்கிட் ஆகுது. அதனால் அந்த சைடு வண்டியில் சுற்றி ஆனால் பயங்கர டார்க்காக இருக்குது. இருக்கும். நல்லா விளையாட்டு பொருள் மாதிரி இருக்குங்க. கை கடக்கமா நல்லா. பைக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்த்தாச்சு. இப்போ எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கல. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் லாங்கில் போயிட்டு கொஞ்சம் வரேன். எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓரளவு நல்லாவே போகுதுங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. எது எப்படி பிடிங்கிட்டு போகும் அப்படிங்கிற வந்து தெரியல. அதனால கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக நம்ம போகலாம். ஓகே, நம்ம வண்டி வந்து இப்போ வீலிங் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நல்லா இழுத்துக்கிட்டு அது பாட்டில் ஓடுதுங்க. செம்மையாக தூக்குதுங்க. ஒன்று தூக்குதா? அவ்வளோதாங்க. நம்ம ஆஃப் ரோட்டில் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ரோட்டில் போய் அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓட்டி பார்த்தாச்சு.
நம்ம பைக்கு ஆஃப் ரோட்டில் ஓட்டினதுக்கும் ரோட்டில் ஓட்டுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி வளைக்கிறதுக்கும் சும்மா சூப்பராகவே இருக்குது. ஒரே இடத்துல சும்மா படுக்க போட்டு வளைக்கலாம் போல். இந்த குட்டி RX 100 லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருக்கும். நம்ம குட்டி RX 100 குட்டியாக இருந்தாலும் செம்ம டார்க்காகவே இருக்குது. ஒவ்வொரு த்ராட்டலுக்கும் நல்லா அதோட பிக்கப் வந்து தெரியுது. நல்லா திருவ அப்படியே சீறிக்கிட்டு போகுது நம்ம வண்டி. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2-3 குட்டி பசங்க ஓடியாந்து அண்ணனே நானும் ஓட்டுறேனே அப்படின்னாங்க. சரின்னு நானும் கொடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள், அவங்க ஹைட்டுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் சூப்பராகவே அவங்களும் ஓட்டுறாங்க. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு கண்டென்ட் எதுவும் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.